உலகையே பதற்றத்தில் வைத்திருக்கும் ஈரான் போர் தொடர்பாக மேலும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்காவிடம் ஈரான் கெஞ்சுவதாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப். ஈரான் இராணுவ ரீதியாக முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்திருக்கும் ட்ரம்ப், ஈரான் இராணுவம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். காலம் கடந்து போவதற்குள் ஈரான் விரைந்து தீவிரமாக செயல்பட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரகசியமாக கெஞ்சிவிட்டு பொதுவெளியில் அமெரிக்காவின் முடிவை பரிசீலிப்பதாக ஈரான் கூறுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் உடனடியாக பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டாவிட்டால் விளைவுகள் மிக கொடூரமாக இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்நிலையில் கடந்த வாரமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஈரான் ஒரு புறம் நகர்வுகளை மேற்கொள்ள அமெரிக்கா தரப்பிலிருந்து 48 மணி நேரம் கெடுவானது விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அனைவருக்குமானதாக அதனை திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா தரப்பிலிருந்து முன்னிறுத்தி 2 நாட்கள் கெடுவும் வழங்கப்பட்டது. இந்த 48 மணி நேர கெடுவிற்கு பிறகு போர் எந்த திசையில் நகருமோ என்ற ஒரு பதற்றம் பீடித்திருந்த நிலையில் திடீரென ட்ரம்ப் 5 நாட்கள் இதனை தாமதமாக்குவதாகவும் இந்த கெடுவை நீட்டிப்பதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த 5 நாட்களுக்குள் பேச்சு முடிந்து அமைதி திரும்பும் என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் அதிரடியான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் ட்ரம்ப். அந்த வகையில் தற்பொழுது அமைதி ஒப்பந்தத்திற்காக தங்களிடம் அமெரிக்காவிடம் ஈரான் கெஞ்சுவதாக தெரிவித்திருக்கிறார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.